நேயர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. ஒரு குட்டி கதை பார்ப்போமா. ஒரு பசு அழகான கன்றுக்குட்டி போட்டிருக்கு. இந்த பக்கம் ஆடு குட்டி போட்டிருக்கு, ஆட்டுக்குட்டி போட்டிருக்கு. ஆனால் அந்த வீட்டில் பசுவை கொஞ்சிற மாதிரி அந்த குட்டி பையன் ஆட்டுக்குட்டியோடையே தான் விளையாடும். அப்போ இந்த கன்றுக்குட்டி அம்மாட்ட சொல்லுது, அம்மா என்னோட விளையாடவே மாட்டேங்கிறம்மா. அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டு எல்லாம் செய்கிறாங்க, நல்லா விளையாடுறாங்க, என்னையை மட்டும் உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு ஊன்னுச்சு. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செல்லம், ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்ட்டு அம்மா ஆடு இது அம்மா மாடு விட்டுருது, சொல்லி விட்டுருது. அதுக்கப்புறம் அம்மா அதுக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணுறாங்கம்மா, எனக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா அப்படிங்குது கன்றுக்குட்டி. இப்போ இந்த மாடு சொல்லுது, அம்மா மாடு எதைக்கும் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பண்ணலைன்னு பொறாமப்படக்கூடாது, ரொம்ப கிடச்சிருச்சின்னு இதுவும் படக்கூடாது, இதுவும் ஆகக்கூடாது. ஆனால் அதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ நேரில் பார்த்தேன்னு புரிஞ்சுப்ப அப்படின்னு. உடனே அம்மா இன்றைக்கி ஆட்டுக்குட்டிக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கம்மா, அழகாக குளிச்சு விட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்கம்மான்னு இந்த கன்றுக்குட்டி சொல்லுது. அச்சச்சோ அப்படின்னு. என்னம்மா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கங்கிற நீ அச்சச்சோங்கிறியே அப்படின்னு. ஆட்டுக்குட்டிக்கு அழகுபடுத்தி பார்த்தாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம்டா கன்றுக்குட்டி அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, பாடுறா அப்படின்னு. உடனே கன்றுக்குட்டி போய் பார்க்குது, அம்மா ஆட்டுக்குட்டியை வெட்டிட்டாங்கம்மா அப்படின்னு. இதுதான்டா தங்கம், ரொம்ப நம்மளை ஒசத்துவாங்க, அப்புறம் இது பண்ணுவாங்க. இதுதான் மனுஷங்களோட இது, நம்மளை வெட்ட மாட்டாங்க. இது வரைக்கும் பாதி அளவு நம்ம பாரம்பரிய உலகத்தில் வெட்டலை, இது பண்ணலை. அதுபடி நம்மளுக்கு மகத்துவமாக மரியாதையாக வச்சுருக்கா. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு அப்படி கிடையாதுடா, நல்லா அழகுபடுத்தி பார்த்து வெட்டிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்ருவாங்கடா அப்படின்னும் அம்மானு ஓடி கட்டி பிடிக்குது. அம்மா என்னை கொஞ்சலேன்னு ஒரு தடவை வந்தது, ரெண்டாம் தடவை அம்மா அதுக்கு அழகுபடுத்துகிறாங்கம்மான்ட்டு வந்தது, மூணாம் தடவை வெட்டினதை பார்க்கவும் கன்றுக்குட்டிக்கு கண்ணீர் வந்துடுது, தாங்கலை. நல்ல வேலைம்மா, நான் ஆட பிறக்கலம்மா அப்படின்னுச்சு அது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா தங்கம், அதுவும் பாவம் தானடா அப்படின்னு மாடு புரிய வைக்கிது. ஆகையால் நம்ம ஓஹோன்னு நம்மளை ஒரு லக்கம் ஒசத்தினாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஓஹோன்னு இறக்கி விட்டாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்குமே நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நேர்களே. கண்டிப்பாக கூடவே இருப்பான் எதிரி, ஆனால் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஆகையால் பதம் பார்த்து இடம் பார்த்து நம்ம பேசணும், என்றைக்கும் கண்டிப்பாக உற்சாகமாக இருக்கணும், இதுலேயுமே துருன்னு வேலை செய்யணும். கண்டிப்பாக இதை நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும். இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சிச்சா, இது முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு யார் என்ன பண்ணுவான்னு மைண்டை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக எதையும் நம்பக்கூடாது இந்த காலத்தில். கண்டிப்பாக நேயர்களே, நமஸ்காரம்.